ஹலோ. படுத்துகிட்டே இருந்தேன், சடனாக ஒரு சேனல் மெசேஜ். யாரோ பர்சன் உங்கள்கிட்ட பேச வரதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் பேச வர மாதிரி இருக்குது. யாருக்கு எப்போ ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் அந்த மெசேஜ் உங்களுக்கு தான் ஆனால் புரியல அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம், சரியா? கண்டிப்பாக ஏதோ ஒரு புதுசாக ஏதோ சம்திங் ஃபீல் பண்ண போகிறீங்க. பர்சனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம், இது ஒரு புது விஷயம், நீங்கள் க்ரியேட் பண்ண விஷயந்தான். அதனால் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு கம்யூனிகேட், அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிட்டு, கம்யூனிகேட்ன்ற மாதிரி. சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை ஏதோ உங்களுடைய மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுடைய பூர்வீக சொத்து இல்லை பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அதில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் தெரிய வரதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அது சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம், சில பேருக்கு சொத்தாக இருக்கலாம், சில பேருக்கு நாலேஜ், ஏதோ ஒரு விஷயம். ஓகே. இந்த விஷயம் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த டைமில் வந்து சில பேரோட தேவையில்லாத விஷயத்தினால நீங்கள் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணதுனால, தெரியப்படுத்தினால அந்த விஷயம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ அந்த விஷயத்தில் ஏதோ கொஞ்சம் சேஞ்சஸ் வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயம்தான் மோஸ்ட்லி. இதனால் ஒரு ஃபேமிலி வார் கூட நடந்திருக்கலாம் சில பேருக்கு. ஆனால் அந்த வரப்போகிற விஷயம் இப்போதைக்கு உங்களுக்கு மறைஞ்சு இருக்கிற மாதிரி தான் இருக்குது, மறைஞ்சு இருக்கிற மாதிரி, அது எந்த விஷயமா இருந்தாலும். யாராவது வந்து நைட் டைம் ஏதாவது ப்ரேயர் பண்ணுறீங்களா? நைட் டைம் ப்ரேயர், ஏதோ நைட் டைம் ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்கு. பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்த நான் பார்த்த ஃபர்ஸ்ட் கார்டு பிளெஸ்ஸிங்ஸ். அடுத்த கார்டு நான் பார்த்தது வந்துட்டு சன்ஃப்ளவர், ஒரு ட்ரீ, ஒரு பெரிய ட்ரீ. கண்டிப்பாக ஏதோ ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஆன்செஸ்ட்ரல் மெசேஜாக கூட யாருக்குன்னா வரதா இருக்கலாம். ட்ரீம்ஸில் ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிய வரதா இருக்கலாம். சில பேருக்கு நீங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க, நீங்கள் அது விஷயமா பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், உங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். நீங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கான மெசேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயம் மறைஞ்சிருக்கு, கண்டிப்பாக மறைஞ்சிருக்கு. இப்போதைக்கு அந்த விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதான்னு கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடையாது. அது சில பேருக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்த. கண்டிப்பாக ஏதோ உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ரிலாக்ஸேஷன், கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போதைக்கு. உங்களுடைய மைண்ட் பாடிக்கு ரிலாக்ஸ் கொடுங்க. ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக தேவை. அதே சமயத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரிலாக்ஸ் பண்ணுற இந்த டைமிங்கில் வேஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதோ புதுசாக ஒரு விஷயத்த வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கிற மாதிரியோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் இந்த விஷயம் வந்துட்டு வெளி உலகத்துக்கு தெரியாமல் ஏதோ ஒரு மறைமுகமாக தான் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை படிக்கிறதா இருக்குது, யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள்
வெளி உலகத்துக்கு நீங்கள் ஒரு சாதாரண பர்சன், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேக் கேர். காட் பிளஸ்.